அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 1 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். உலக முழுவதும் 127வது மே தினம் தொழிலாளர்கள் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் ஜெர்மன் துருக்கியில் போலீசாருக்கும் தொழிலாளர்களுக்கும் மோதல் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய உடல் நலத்தை தூக்கி எறிந்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பதற்கு புறப்பட்டு விட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இன்று திருச்சிக்கு வந்தபோது அவருக்கு தொண்டர்கள் அமோக வரவேற்பு கொடுத்து வந்ததாக திருச்சியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கை ராணுவ இணையதளம் ஒன்றை நடத்தி வருகிறது. அதேபோல் விடுதலை புலிகளும் இணையதளத்தை 1997 நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் நேற்று இலங்கை ராணுவ அதிகாரி ஒருவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இலங்கை ராணுவ இணையதளத்தை முற்றிலுமாக அழித்து விட்டதாகவும் அதற்கு முழு காரணம் விடுதலை புலிகளே சாரும் என்று குற்றச்சாட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசின் அனைவருக்குமான புதிய ஓய்வூதிய திட்டம் உழைப்பாளர் தினமான இன்று முதல் நடைமுறைக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதில் எப்படி சேருவது போன்ற பல விவரங்களை இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு 5 கட்டங்களாக தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் முதல் 2 கட்டங்களில் 60% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் 3ஆம் கட்டம் நேற்று நடந்ததில் 50% வாக்குகளே பதிவாகி இருப்பதாகவும் 3 கட்டமாக நடந்த தேர்தலில் 40 - 45% வாக்காளர்கள் வாக்களிக்க முன்வரவில்லை என்ற ஒரு அதிர்ச்சி தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற கலவரங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளின் விசாரணை மீதான தடையை நீக்கி உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் விரைவு நீதிமன்றத்தை நிறுவி நாள்தோறும் இந்த வழக்கு விசாரணை நடத்தி விரைவில் முடிக்குமாறு உச்ச நீதிமன்றம் தனது உத்தரவில் வலியுறுத்தியிருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பிலிபட் வேட்பாளர் திரு வருண்காந்திக்கு அளித்த பரலை மேலும் 2 வார காலத்திற்கு உச்ச நீதிமன்றம் நீட்டித்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டன் நாட்டில் தமிழ் ஈழ நாட்டில் அத்துமீறி நுழைந்து தமிழர்களை கொல்லும் இலங்கை ராட்சச ராணுவத்தினரை கட்டுப்படுத்த வேண்டும், ஈழ நாட்டுக்குள் வரக்கூடாது என்று கூறி சாகும் வரை உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்ட சுப்பிரமணியம், பரமேஸ்வரன் ஆகிய சுதந்திர போராட்ட தியாகிகள் பிரிட்டன் அரசின் எழுத்து மூல உறுதிமொழியை எடுத்து தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதாக பிரிட்டனிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் பிரதம மந்திரி திரு யூசப் கிலானி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் கராச்சியில் நடந்த கலவரத்திற்கு வெளிநாட்டின் தொடர்பு இருப்பதாகவும் பாகிஸ்தானை பற்றி அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா கூறிய கருத்துக்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்றும் அவர் சொன்னபடி பாகிஸ்தானின் நிலைமை இல்லை என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பான நாடாக இருக்கிறது என்று சூழலித்ததாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாலிபான்களுக்கு எதிராக நடந்த பயங்கர சண்டையில் 60 தாலிபான்கள் கொல்லப்பட்டதாக இஸ்லாமாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டின் பன்றிக் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்து இருப்பதாகவும் டெக்சாஸ் மாநிலத்தில் பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உலக சுகாதார மையம் மற்ற நாடுகளுக்கு பன்றிக் காய்ச்சலின் எச்சரிக்கையை வலியுறுத்தி கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரிட்டிஷ் பிரதமர் கார்டன் பிரவுன் பிரிட்டனில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் ஈராக்கில் போர் நடவடிக்கைகள் முற்று பெற்று விட்டதாகவும்
ஈராக் நகரமான பிராஸ்பரஸில் கடந்த 6 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த பிரிட்டிஷ் துருப்புகள் தமது பொறுப்பை அமெரிக்க ராணுவத்திடம் இன்று ஒப்படைத்து விட்டதாக பாக்தாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பிரபல செய்தி தொலைக்காட்சி நிறுவனமான NDTVயின் 20% வேலையாட்களை குறைக்க இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 1 மே 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. கர்நாடகாவில் பெங்களூரில் மேகமூட்டங்கள் அதிகம் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். தமிழகத்தின் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவின் அனைத்து பகுதியிலுமே வெப்பம் அதிகரித்து இருப்பதாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.